ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்கில் சரண்டராக இருக்கக்கூடிய அக்யூஸ்டில் ஒருவர் 2 பேர் பாஜகவில் பிரமுகர்களாக இருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி பிரிவில் இருக்காங்க. ஒருத்தர் வந்து எஸ்சி எஸ்டி பிரிவில் இருக்காரு. ஆற்காடு சுரேஷுங்கிறவர் நேரடியாக பிஜேபியில் பொறுப்பில் இருந்தார். ஆற்காடு சுரேஷோட தம்பி தான் ரிவெஞ்ச் மர்டர் எடுத்தேங்கிற அப்படி. ஆம்ஸ்ட்ராங் மேட்டரில் ஆருத்ரா மேட்டர் தான் இன்வால்வ் ஆகிருக்கு. அதனால் கொலைங்கிறீங்களா என்ன அப்படின்னா சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பணம் மக்கள்கிட்ட ஏமாற்றி பணம் சம்பாதித்தவன் ஒருவனுக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணுது. அமர் பிரசாதாக இருக்கட்டும், ஆர்கே சுரேஷாக இருக்கட்டும், வினோஜா இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், இந்த டீம் ஃபுல்லாகவே பணம் எல்லாத்திட்டையும் ஏமாற்றிட்டு வந்த அந்த பணக்காரனை இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அவர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அந்த பணம் இழந்தவர்களுக்கு, அந்த ஏமாற்றிட்டு போனவன்ட்டு பணத்தை ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஆம்ஸ்ட்ராங் உள்ள வரார் பிளே. இப்போ இதில் என்ன ஆகுனா, ஆம்ஸ்ட்ராங் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரவுடி வேணும். அதுதான் ஆற்காடு. அவன் பணம் வாங்கினவனை மிரட்டிக்கிட்டே இருக்கான், இவனை ஒரு 2 மிரட்டிடு அப்படிங்கிறப்ப தான் இறக்குறாங்க. இந்த மோட்டிவ் ஆஃப் பாயிண்டில் நீ ஏமாத்தினவன்ட்ட போனால் நீ ஏன்டா குறுக்க வராங்கிற மாதிரி ஏதோ கிளாஷ் ஆகி இவனை போட்டுடுறாங்க. எனக்கு வந்து அவன் எவனையாவது போட்டுட்டு அவனையும் போட்டுட்டு அவனுக்கு வீட்டில் போய் மாலையும் போட்டு அவனுக்கு போஸ்டரும் ஒட்டி அரசியல் பண்ண தெரியுங்கிறது தான் இப்போ அண்ணாமலை ஆம்ஸ்ட்ராங் மேட்டரில் செய்கிறது. எல்லா ப்ரெஸ் மீட்டுக்கும் எல்லாத்துக்கும் நாளைக்கு எவன் கேள்வி கேட்டாலும் இந்த வந்துட்டேன் அப்படின்னு தாண்டிக்கிட்டு போகிறாருல, நான் இந்த கிளிக்கிறேன்ல, ஒரு பதில் எனக்கு சொல்ல சொல்லுங்கள். ஒரு பதில் சொல்ல சொல்லுங்கள். ஏன் தெரியுமா சொல்ல மாட்டார்? சொன்னால் நாளைக்கு இன்னும் அவரோட வண்டவாளத்தெல்லாம் இழுத்து விட்டுருவான்னு தெரியும். சொல்ல சொல்லுங்கள். ஏன் நாளைக்கு ஏன்டா பேசுறதுக்கு மறுக்கிறீங்க? நான் தான் அவ்வளோ அலிகேஷன் திருச்சி சூர்யாவை பார்த்து பயப்படுறாருன்னா ஏன் அவரு என்ன அவ்வளோ பெரிய ஆம்பளை, என்ன பெரிய சூரப்புலி சிப்பின்னு நினைச்சீங்களா? எவனுக்கு ஜாதி புத்தி மண்டையில் இறங்கி அந்த எண்ணங்கள் எந்நேரமும் ஓடிக்கிட்டே இருக்குதோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பார்வைகள் இருக்கும். அதுதான் நாளைக்கு அண்ணாமலைக்கு சீமானுங்க இருக்கிற பிரச்சனை. இவங்களோடைய பார்வைகள் எண்ணங்களே அப்படி தான் இருக்குது. நீங்கள் நாளைக்கு லிஸ்ட்டு எடுக்கிறப்ப என்கவுண்டர் பண்ணுறதுக்கு டிஎம்கே கவர்மெண்ட்டில் சுட்டா, இப்போ இது எதுக்கு சொன்னேன்னா, இப்போ இது சுட்டாலும் என்ன சொல்லுவீங்க? அவன் பிஜேபி கட்சிக்காரான்னு நீங்கள் என்கவுண்டர் பண்ணிட்டீங்க. திமுகவில் எவ்வளோ ரவுடி இருக்கிறான், அதிமுகவில் இருக்கிறான், சுட்டுருவியாங்குவான். இப்போ எப்படி அந்த ரவுடிக்கு நீங்கள் ஜாதி சாயத்தை மீறி கட்சி சாயம் வந்துடுது. அண்ணமால்னாலே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். விட்டமின் சி மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா, ஆரோக்கியம் நேச்சுரலா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா பார்த்தா அப்படி தெரியலையே. ஏன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தானே. கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க, அப்புறம் எப்படி கட்சியை விட்டு நீக்கினா அதனால என்ன, யார் பேரையாவது எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கணுமா, இல்லை சோறு சாப்பிடாம கட்சிக்கு வந்து சூர்யா அவர்கள் பங்கம் விளைவிக்கிறாரு, கட்சிக்கு வந்து எதிராக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லுது இல்ல. ஒழுக்கம் கெட்டவர்கள், குற்ற பின்னணி உள்ளவர்கள், நாளைக்கு எல்லாம் விபச்சாரம் தொழில் பண்றவன், கள்ளக்கடத்தல் பண்றவன், கஞ்சா வைக்கிறவன், கள்ளசாராயம் காய்ச்சறவன் பொறுப்புல வச்சிருக்கு. அதே தானே தமிழிசையும் சொன்னாங்க. ரவுடிகளுடைய பட்டியல் வந்து இப்ப பாஜகவுல சேர்ப்பு அதிகமாயிடுச்சு. அப்படியே அவங்க எதிர்த்து நான் ஒண்ணு சொல்றேன் மேடம், நீங்க என்னோட பிரஸ் மீட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. நிறைய பேர் கேட்கறான், ஏன்டா அப்ப அந்தமா பேசுனது ஏன்டா கவுண்டர் கொடுக்கலன்னா, நான் கவுண்டர் கொடுத்தேன். என்னன்னா, கட்சியில உள்ள ஆளுங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் எனக்கு முன்னாடி இருந்த மாநில தலைவர்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தா பரவாயில்ல. மொத்தமாக ஒன்று ஜென்ரலாக பேசியிருக்கணும். இல்லைனா அதிகமாக சேர்க்கப்பட்டது இந்த குற்றப்பின்னணி உள்ளவர்கள் அதிகமாக சேர்ந்தது எப்படின்னா எல்முருகன் மாநில தலைவராக இருந்தப்ப. அதை அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவர் பீரியடில் சேர்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் அதை தான் சொன்னேன், இங்கே இல்லைன்னு சொல்லலை மேடம். நான் எல்லா இன்டர்வியூ சொல்லியிருக்கேன், ரவுடிகள் கட்சிக்கு தேவை தான், ஆளும் தேவை, ஆயுதமும் தேவை, அம்பும் தேவை, பணமும் தேவை, எல்லாமே தேவை தான். நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இங்கே இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் இவர் இருக்கிறப்ப சேர்க்கலன்னு தான் சொன்னேன். இவர் இருக்கப்ப சேர்க்கலங்கிறத இப்பயும் நான் ஸ்டாண்டில் வச்சாலும் நான் கேட்குறது என்னன்னா, இப்போ நீங்கள் மாநில தலைவராக இருக்கப்ப இப்போ எல்லாரும் உள்ள தானே இருக்காங்க. இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் மேலே குற்றப்பின்னணி இருக்குதா இல்லையாங்கிறது 2வது பட்சம் விட்டுருங்க, அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. எதனால் அப்படின்னா, உண்மையிலேயே வந்து சாதாரண சாமானிய மக்கள் இந்த மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் போராடக்கூடிய அரசியல்வாதிகள் மேலே நிறைய வழக்குகள் இருக்க தான் செய்யும். இப்போ திருமாவளவன் மேலே வழக்குகள் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் இதே பாமக கூட்டணியில் தான் பிஜேபி இருக்குது. இப்போ அவர் காடுவெட்டி குரு அவர்கள் மேலே 2 குண்டாஸ் போட்டாங்க ஜெயலலிதா அட் அ டைமில். இப்போ குண்டாஸ் போகிறவங்கலாம் நாளைக்கு வந்து ரவுடி ஷெட்டர் அப்படின்னா, இப்போ இதே காடுவெட்டி குருவை நாளைக்கு அண்ணாமலை வாயால் ரவுடி ஷெட்டர்னு சொல்லுவாரா? அது அரசியல் ரீதியான ஒரு வழக்குங்கிற மாதிரி தான் பார்க்கணுங்கிற மாதிரி. செல்வ பெருந்தகை ஒரு ஆரம்பத்திலிருந்து அவர் ஒரு சமுதாய ரீதியான கட்சியில் பயணித்து கீழ்மட்டத்திலேருந்து வந்திருக்காரு. அதனால் அவரோட குற்றப்பின்னணிக்குள்ளார போகிறதுக்கு நம்ம விரும்பலை. ஆனால் அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்கில் சரண்டராக இருக்கக்கூடிய அக்யூஸ்டில் ஒருவர் 2 பேர்
பாஜகவில் பிரமுகர்களா இருக்காங்க. நீங்க யாரு? எஸ்சி எஸ்டி பிரிவுல இருக்காங்க. ஒருத்தர் வந்து எஸ்சி எஸ்டி பிரிவுல இருக்காரு. ஆற்காடு சுரேஷ்ங்கிற ஒரு நேரடியா பிஜேபியில் பொறுப்புல இருந்தாரு. ஆற்காடு சுரேஷோட தம்பி தான் ரிவெஞ்ச் மர்டர் எடுத்தேங்கிற அப்படி. பொன்னை பாலு. ஆமா. அப்ப நீங்க பிஜேபியில இருக்கிற ஒருத்தர் போட்டதுக்குன்னா இவரை நாளைக்கு ஒரு டீம் ஹப் ஆகி சேர்ந்து பண்ணுது. அதுல கைதானவங்களையும் 2 பேர் பிஜேபியோட நிர்வாகிகள்ங்கிறப்ப உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா தமிழிசை அவர்களே சொல்லியிருக்கிறாங்களேன்னு கேட்கறப்ப எங்க கிட்ட அந்த மாதிரி ரெக்கார்டு இல்லைன்னா நீங்க யாராச்சும் ஏதாவது ரெக்கார்டு இருந்தா நீங்க சொல்லுங்க, பத்திரிகையாளர்கள் ஏதாவது ரெக்கார்டு கண்டுபிடிச்சு கொடுங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னாரு. இப்ப அதை தானே அவர் தராரு. அதாவது நீங்க கொண்டுட்டு வர மெட்டீரியல்ல இது யூஸ் இருக்கா யூஸ் இல்லையான்னு பார்க்கணும். செல்வ பெருந்தகை கொடுக்கறதுல 261 ரவுடிங்க உங்க கட்சியில இருக்கிறாங்க. அவர்கள் மேல 1977 கேசஸ் பெண்டிங் இருக்குது. இந்தா நாளைக்கு உளவுத்துறை ரிப்போர்ட், நாளைக்கு போலீஸ்ல இருந்து நான் வாங்கி தரேன் அப்படின்னு கொடுக்குறாருன்னா நீங்க நல்ல காவல்துறை அதிகாரி, ஒரு நல்ல மாநில தலைவராக இருந்தால் நீங்க என்ன செய்யணும்? அந்த லிஸ்ட்டை கொடுங்கண்ணே, இவ்வளோ பேரையும் நான் எடுக்கிறேன் அப்படின்னு எடுங்க. நீங்கள் சேர்க்கலைங்கிறத நான் ஜஸ்டிஃபை பண்ணேன். ஏன் நாளைக்கு என்டர்டெயின் பண்ணுறீங்க? மேடம் நீங்கள் ஒரு சாதாரண, நான் எந்த கட்சியும் குறிப்பிட்டு சொல்லலை, ஒரு ரவுடியை கொண்டு போய் ஒரு சாதாரண ஜாதி கட்சியில் சேர்த்து விட்டு இந்த ஜாதி உன் பின்னாடி இருக்கும், நீ செய்டானா இன்னும் 4 கொலை செய்வோம். இது சாதாரண இதுக்கே. நீங்கள் அப்படி இருக்கிறப்போ ஒரு தேசிய கட்சியில் 15 வருஷம் ஆள்றான்டா, நம்ம தான்டா இந்தியாவை, நான் இருக்கிறேன், என்ன மீறி நீ தமிழ்நாட்டில் உன்னை சொல்லிடுவான், நான் செஞ்சிடுவேன். உண்மையிலே நான் சொல்கிறேன், பிஜேபியில் இருக்கக்கூடிய ரவுடிகள் மீது என்கவுண்டர் லிஸ்ட்டில் பல பேர் இருந்துச்சு. இது எப்போ தெரியுமா? டிஜிபியா சைலேந்திர பாபு பொறுப்பேற்றப்ப ஒரு பெரிய என்கவுண்டர் லிஸ்ட் ரெடி பண்ணார். தமிழ்நாடு முழுக்க ஃபுல்லாக ஸ்வைப் பண்ணி எடு, எல்லாம் அந்த ஆக்டிவ் ரவுடி, நான் திருந்திட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரி வேஷம் போட்டு இன்னும் களத்தில் இருக்க எல்லா லிஸ்ட்டையும் எடுனார். அதில் நாளைக்கு இருந்த முக்காவாசி பேர்களில் பிஜேபி உள்ளா இருக்கும். ஆனால் தொட மாட்டேங்கிறாங்க டிஎம்கே கவர்மெண்ட். எதனாலனா நாளைக்கு ஏதாவது இங்கே சுட்டா நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சீமானோட ஸ்டேட்மெண்ட்டே எடுத்துக்கோங்க. ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தனை சுடுறாரு, நேற்றுக்கு ஒரு ரவுடி என்கவுண்டர் ஆகிறான், அவன் மேலே 6 மர்டர் கேஸ் பெண்டிங் இருக்குது, 46 வழக்கு இருக்குது, 4 தடவை குண்டர் சட்டம் போயிட்டு வந்திருக்கான். ஓகே, லைவ்லி இன்னும் நாளைக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான், ஆள் கடத்தல் பண்ணுறான், கூலிப்படைகளை வச்சுக்கிட்டு கொலை செய்கிறான். இதுக்கு நாளைக்கு என்கவுண்டர் பண்ணுறாங்க. அவன் பண்ண குற்ற பின்னணியை யோசிப்பீங்களா? அவனால் எவ்வளோ சாமானிய மனிதனோட வாழ்க்கை கெட்டு போயிருக்கு, எவ்வளோ உயிர் எடுத்திருக்கான்னு யோசிப்பீங்களா? அவனை சுட்டுட்டானான் அந்த போலீஸை, அதனால் அந்த ஜாதிக்காரங்கிறதுனால தான் அவனை சுட்டானான். அந்த ஜாதி மேலே அந்த காவல்துறை அதிகாரிக்கு கோபம், அதனால அவனை சுட்டாருன்னு சீமான் பேசுகிறாரு. இது மாதிரி அவர் ஒரு 6 என்கவுண்டர் பண்ணியிருக்காரு. அந்த 6 ரவுடிங்களுடைய சமுதாயத்தையும் எடுத்து மொத்தமாக இவர் வந்து இந்த சமூகத்துக்கு எல்லாம் எதிராக இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை பிராண்டிங் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் வெள்ளாளர் கம்யூனிட்டி, ஒருவேளை விஜயலட்சுமி வெள்ளாளர் கம்யூனிட்டி, அதனால அந்த கம்யூனிட்டினால இவருங்கிறதுனால சீமானுக்கு பிடிக்கலையா இல்லையான்னு தெரியல. அது ஏன் வெள்ளாளர் பர்சனல் லைஃப்குள்ள போக வேண்டாம், ஜெனரலா பேசுவோம். கம்யூனிட்டிங்கிறது என்னன்னு சொல்லி தானே அவனை, அவர் பர்சனலுங்கிறதுக்குள்ளார யாரும் விஜயலட்சுமின்னு சொன்னதுனால நான் அவர் அவங்க மேல இருக்கிற கோபம் அந்த சமுதாயத்து மேல இவருக்கு இருக்குது சீமானுக்கு. மேடம் ஒரு ஏடிஎஸ்பி ஒருத்தவங்க கூட பேசுறாரு, ஒரு ஏடிஜிபி கூட ஒருத்தவங்க பேசுறாங்க, சீமான் அந்த அம்மாவை கொண்டாந்து இங்க போஸ்டிங் உட்கார வச்சிருக்காங்க. உட்கார வச்சதுக்கு அவங்ககிட்ட பணம் வாங்குறதுக்கு நடுவில் ஒரு மீடியேட்டர் வச்சு பணம் வாங்குறதுக்கு சீமான் பேசுறாரு. பட் ஆனால் அந்த லேடி நாடார், அதனால தான் இவர் டிஎம்கே கிட்ட சொல்லி அவங்களை அங்கே போஸ்டிங் கொண்டுட்டு வராரு, அதுக்கு பணம் வாங்குறாரு. அப்போ நீங்கள் நாடார் அதிகாரிங்க கிட்ட நீங்கள் நெருக்கமாக இருக்கீங்கன்னு நம்ம சொன்னால் அதை ஏற்றுக்குவீங்களா? ஒரு அதிகாரியை நாளைக்கு அவங்க எதுக்காக ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். அது என்ன கம்யூனிட்டி வைஸ் நாளைக்கு பார்க்குறது. இது ஆம்ஸ்டாங்கோடைய வழக்கே நாளைக்கு அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கிறதுனால தமிழ்நாடு காவல்துறையும் திமுக அரசும் கை கட்டிட்டு அவரை வேணும்னே போடுங்கன்னு விட்டுருச்சுன்னு பேசுகிறாங்க. ஒரு சமுதாயத்தை வைத்து ஒரு அரசாங்கத்து மேலே ஒரு அரசியல் செய்யணுங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சிங்கிற இது யாருக்கு தெரியுமா செய்ய தோணும்? எவனுக்கு ஜாதி புத்தி மண்டையில் இறங்கி அந்த எண்ணங்கள் எந்நேரமும் ஓடிக்கிட்டே இருக்குதோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பார்வைகள் இருக்கும். அதுதான் நாளைக்கு அண்ணாமலைக்கு சீமானுக்கும் இருக்கிற பிரச்சனை. இவங்களுடைய பார்வைகள் எண்ணங்களே அப்படி தான் இருக்குது. நீங்கள் நாளைக்கு லிஸ்ட்டு எடுக்கிறப்ப என்கவுண்டர் பண்ணுறதுக்கு டிஎம்கே கவர்மெண்ட்டில் சுட்டா, இப்போ இது எதுக்கு சொன்னேன்னா, இப்போ இது சுட்டான்னு என்ன சொல்லுவீங்க? அவன் பிஜேபி கட்சிக்காரான்னு நீங்கள் என்கவுண்டர் பண்ணிட்டீங்க. திமுகவில் எவ்வளோ ரவுடி இருக்கிறான், அதிமுகவில் இருக்கிறான், சுட்டுருவியாங்குவான். இப்போ எப்படி அந்த ரவுடிக்கு நீங்கள் ஜாதி சாயத்தை மீறி கட்சி சாயம் வந்துடுது. இப்போ நாளைக்கு மேலே உடனே ரிப்போர்ட் கொடுப்பாங்க, இது வரைக்கும் நம்ம கட்சிக்காரன் 12 பேரை சுட்டுவிட்டாங்க என்கவுண்டரில். உடனே மேலே ஃபோக்கஸ் வந்து டிஎம்கேக்கு எதிராக திரும்பிடும். புரியுதா உங்களுக்கு? அதனால தொட மாட்டேங்கிறாங்க, அகைன்ஸ்டா வேலை செய்கிறாங்க. அப்போ நீங்கள் நாளைக்கு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்குறப்ப ஒரு சிம்பிளான விஷயம், ஆம்ஸ்டாங் மேட்டரில் ஆருத்ரா மேட்டர் தான் இன்வால்வ் ஆகிருக்கு, அதனால கொலைங்கிறீங்களா? என்ன அப்படின்னா சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பணம் மக்கள்கிட்ட ஏமாற்றி பணம் சம்பாதித்தவன் ஒருவனுக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணுது. அமர் பிரசாதாக இருக்கட்டும், ஆர்கே சுரேஷாக இருக்கட்டும், வினோஜா இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், இந்த டீம் ஃபுல்லாகவே பணம் எல்லாத்திட்டையும் ஏமாற்றிட்டு வந்த அந்த பணக்காரனை இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அவர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அந்த பணம் இழந்தவர்களுக்கு அந்த ஏமாற்றிட்டு போனவன்ட்டு பணத்தை ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஆம்ஸ்டாங் உள்ள வரார்.
பிளே. இப்போ இதில் என்ன ஆகும்னா ஆம்ஸ்ட்ராங் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரவுடி வேணும். அதுதான் ஆற்காடு சுரேஷ். அவன் பணம் வாங்கினவனை மிரட்டிக்கிட்டே இருக்கானாம், இவனை ஒரு 2 மிரட்டி விடு அப்படிங்கிறப்ப தான் இறக்குறாங்க. இந்த மோட்டிவ் ஆஃப் பாயிண்ட்ல நீ ஏமாத்தினவன்ட்ட போனால் நீ ஏன்டா குறுக்க வராங்கிற மாதிரி ஏதோ கிளாஷ் ஆகி இவனை போட்டுறாங்க. அந்த மோட்டிவ் மிரட்டல் தான் இது, புரியுதுங்களா? ஆனால் இப்போ இது பேஸ் என்ன அப்படின்னா அந்த பணம் ஏமாத்தினவனா பிஜேபி அடைக்கலம் கொடுத்து கைக்குள்ளார வச்சிருக்கிறது தான் பிரைமரி ஃபேக்டர். இவங்களோட கட்சிக்குள்ளே இருக்க ரவுடியை நீங்கள் ஒரு பிரச்சனையை நீ போய் நில்லுனா இப்போ இது மாதிரி நீங்கள் வச்சிருக்க ஒரு ரவுடியை நாளைக்கு இப்போ என்னையே ஒரு ரவுடியை போட்டு அவன் ரொம்ப பேசுனான் அவனை போடு அப்படின்னா நாளைக்கு என்னை வந்து ஒருத்தன் போட்டு போயிடுவான். அப்ப அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட ஆம்ஸ்ட்ராங் இருந்தாரு அப்படின்றதுக்காக தான் அவரை ஸ்கெட்ச். ஆமா, அதுதான் அதுக்காக தான் செய்யறாங்கிறப்ப அப்ப அதனாலதானே உங்க கட்சி பேரும் உள்ள தலையிடுது. நீங்க நாளைக்கு முதலமைச்சரை சமுதாய ரீதியா பண்ணிட்டாரு, நீங்க அவரை ஃபேப்ரிகேட் பண்ண பார்த்துட்டு இந்த உண்மையிலே கருணாஸ் ஒரு படத்துல சொல்லுவான், எனக்கு வந்து அவன் எவனையாவது போட்டுட்டு அவனையும் போட்டுட்டு அவனுக்கு வீட்டில் போய் மாலையும் போட்டு அவனுக்கு போஸ்டரும் ஒட்டி அரசியல் பண்ண தெரியுங்கிறது தான் இப்போ அண்ணாமலை ஆம்ஸ்ட்ராங் மேட்டரில் செய்யுது. இல்லை, எனக்கு என்ன சந்தேகம்னா தமிழிசை அவர்கள் தான் முதல்ல இதை ஆரம்பிச்சு வச்சாங்க. கட்சியில வந்து கடந்த சில ஆண்டுகளா திமுக எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. இல்ல உங்க கட்சிக்குள்ளேயே நான் சொல்றேன், பாஜகவுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் தமிழிசை தான் பேசுறாங்க. ரவுடிகளுடைய கூடாரம் ஆயிடுச்சு. அதன் பிறகுதான் இது உருவெடுக்குது, நீங்க கட்சியை விட்டு நீக்கப்படுறீங்க அப்படின்னும் போது அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் என்ன பிரச்சனை? ஏன் தமிழிசை முதல்ல இந்த மாதிரியான ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி வருது. இல்ல அவங்களுக்கு என்னன்னா மேடம், அவங்க வந்து இங்க இருந்து ஒரு பெரிய குரோத் காட்டினாங்க அப்படின்னு சொல்லி டெல்லியோடைய பார்வை, ஒரு லேடி ஃபேக்டர் 19.5% பிஜேபிக்கு ஏதோ ஒரு அலைன்ஸ் ஃபேக்டரை கிரியேட் பண்ணி நாளைக்கு நம்மளுடைய ஓட் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணி காட்டினாங்கிற ஒரு சில விஷயங்கள். அதையும் மீறி இன்னொன்று ஓப்பனாக சொல்லணும்னா பிஜேபிக்கு கவர்னருங்களுக்கு ஆள் இல்லை. என்ன அப்படின்னா யூ ஷுட் பி அபவ் 45, அட்லீஸ்ட் 45 to 50 ஃபார் கவர்னர் போஸ்டிங். இன்னொன்று இவங்களுடைய கட்சியோடைய சித்தாந்த உணர்வை உணர்ந்து இருக்கணும். அந்த மாநில அரசாங்கத்துக்கு நீங்கள் தொல்லை கொடுக்கணும்னா நீங்கள் மேலே என்ன கிளியர் எதுவுமே நாளைக்கு மேலே சொல்லாமல் செய்யக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரிசம் காட்டிடக்கூடாது. இப்போ R.N. ரவி எடுத்து காட்டி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கரெக்டாக இருக்கிற ஆளாக இருக்கணும், ஏஜ் மேலேயும் இருக்கணும், கட்சிக்கு சித்தாந்தத்து இருக்கணும்னா இப்போ இந்த மாதிரியான ஃபேக்டரில் இருக்கிற எல்லாருமே ஒன்று எம்எல்ஏவாக இருக்காங்க, இல்லை எம்பியாக இருக்கிறாங்க, இல்லை சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்காங்க, இல்லை ராஜ்யசபா எம்பியாக இருக்காங்க. இப்போ இதை மீறி இந்த 4 பதவிகள்லையும் இல்லாமல் ஆனால் இந்த மாதிரி தேவை யாரா அப்படின்னு ஃபில்டர் பண்ணுறப்ப இது தமிழ்நாட்டில் தான் மேக்ஸிமம் அந்த மாதிரி இருக்குது. சிபி ராதாகிருஷ்ணன், இல கணேசன், இவர் ராஜாலாம் குவாலிஃபைடு ஆக வேண்டியது. பட் இங்கே சிக்கல் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் கிளியரன்ஸ் கொடுக்கணும். இங்கேருந்து நீங்கள் ராஜ்யசபாவுக்கு போனாலும் சரி, கவர்னர் ஆனாலும் சரி. இப்போ ராஜாவுக்கு அண்ணாமலை கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இல கணேசனுக்கு ஏன் அண்ணாமலை கிளியரன்ஸ் கொடுத்தாருன்னா அவரை நவுத்தினா தான் அந்த பிராமின் லாபியை உடைக்க முடியும்னு நவுத்தினார். சிபி ராதாகிருஷ்ணனை ஏன் நவுத்தினார்னா அப்போ தான் அவர் கோயம்புத்தூர் தொகுதியை ஃப்ரீயாக முடியும், அவருக்கு அங்கே போய் எம்பிக்கு வேலை செய்ய முடியும், அதனால் நவுத்தினார். தமிழிசை முன்னாடியே நவுந்துட்டாங்க. இப்போ இவர் வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எக்ஸ்ட்ராவாக கவர்னர் ஆக்கியிருக்காரு. ஸோ ஸ்டேட் பிரசிடென்ட்டோட கிளியரன்ஸ் இருக்கணும். இருந்துச்சுன்னா அந்த ப்ரொஃபைலை பார்த்துட்டு அவங்க ஓகேன்றாங்க. இந்த அம்மா நாளைக்கு கவர்னர் ஆனதுக்கப்புறம் கம்முன்னு இருந்திருக்கலாம். கொஞ்சம் நல்லா மால் பார்த்துட்டாங்க, நல்லா காசு. நிறைய பேர் கேட்குறான், கவர்னர் ஆகி அவங்க கொள்ளையாக சம்பாரிச்சிட்டாங்கிறிய அறிவு இருக்குதா? இங்கே R.N. ரவி சம்பாரிச்சிட்டாரா? இதுக்கு முன்னாடி இந்த கவர்னர் சம்பாரிச்சிட்டாங்களா? நாளைக்கு கவர்னர் ஆனால் சம்பாதிக்க இயல்பாகவே அந்த கேள்வி வரும் தானே. நீங்களும்மா கீழே இருக்கிறவன் தான் இப்படி படுத்துறானா? நீங்களாம் மேடம், லெஃப்டினன்ட் கவர்னருங்கிறது வேற. உங்களுக்கு இன்னொரு சம்பவத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கிரண் பேடி நாளைக்கு லெஃப்டினன்ட் கவர்னராக இருந்தாங்க, நாராயணசாமி முதலமைச்சராக இருந்தாங்க. கிரண் பேடி காவல்துறையை கட்டுப்பாட்டில் எடுத்து சிஎம் வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அரசாங்கமே நான் தான், நீ வெத்து பேசி வீட்டில் போய் உட்காரு. ஸ்டேட் போலீஸ் ஃபுல்லாக அந்த அம்மா கண்ட்ரோல் எடுத்து மினிஸ்டர்ஸ் சிஎம் லாக் பண்ணி பட்ஜெட்டை நான் தான் ஃப்ரேம் பண்ணுவேன், நீங்கள் யாரா உள்ளன்னாங்க. பிகாஸ் யூனியன் டெரிட்டரியோட லெஃப்டினன்ட்னு முன்னாடி இருக்குல்ல, வெறும் கவர்னர் வேற. யூனியன் டெரிட்டரின்னு வந்தாலே சிஎம் விட அங்க கவர்னருக்கு தான் லெஃப்டினன்ட் கவர்னர் இஸ் பவர்ஃபுல். அவங்க சிக்னேச்சர் இல்லாமல் 10 பைசா நவராது. நார்மல் கவர்னர் வேற, லெஃப்டினன்ட் கவர்னர் வேற. நார்மல் கவர்னருக்குமே இங்கே இருக்கிற அவ்வளோ பல்கலைக்கழகத்தோட சான்சலரே அவங்க தான், மெயின் அவர் தான். அவருக்கு கீழே தான் வைஸ் சான்சலர்ஸ் போடுறது. அவங்கள மீறி நாளை சாதாரண ஒரு சின்ன ஒரு பில்லு கூட, ஒரு 4 செங்கல் வாங்கியிருக்கிறேன் மேடம் மாநகராட்சிக்கு சாக்கடை கட்டுறதுக்குன்னா கூட அது இந்த அம்மா கையெழுத்து போட்டால் அதுக்கு பணம் போகும். ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆரம்பித்து கீழே நாளைக்கு கடற்கரையில் இப்போ ஒரு ட்ராக்கு போட்டாங்களே கடலுக்குள்ளார ஒரு பைப்பு நடந்து போகிறதுக்கு, அது வரைக்கும் இந்த அம்மா தான் எல்லாமே ஆட்டையப்பட்டது பர்சன்டேஜ். சிஎம் அவர் பாவங்க, அதுவும் இந்த அம்மாலாம் அவரை போட்டு ஆட்டி அந்த ஆள் இந்த அம்மா நவுந்ததுக்கு அப்புறமேல அவர் உண்மையிலே அன்னைக்கு வீட்டில் அவ்வளோ சந்தோஷப்பட்டாராம் கவர்னர் பதவியிலேருந்து போயிடுச்சுன்னு. காசு வந்தோடனே இவங்களுக்கு பதவி ஆசை வந்துருச்சு. என்ன அப்படின்னா இவங்களுக்கு இங்கே ராஜ்யம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அந்த சமயத்தில் தான் இவர் மீறி இங்கே நாளைக்கு ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் நம்ம ஒன்று அண்ணாமலை வளர்ந்துட்டாருங்கிறத மீறி இவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்க,
நம்ம எம்பி வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிரும். அவங்க பாண்டிச்சேரியை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு. நான் பாண்டிச்சேரியில் எனக்கு எம்பி கொடுத்துருங்க, நாளைக்கு நான் அங்கே நின்று ஜெயிச்சதுக்கப்புறம் எனக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுத்துட்டா பாண்டிச்சேரி என் தமிழ்நாடுக்குள்ள சென்ட்ரல் மினிஸ்டருங்கிறப்ப அந்த ஸ்டேட் யூனியன் டெரிட்டரியோட சேர்த்து அந்த இம்பாக்டை காட்டிடுவோம். அப்போ அண்ணாமலைக்கு தண்ணி காட்டுவோம். அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் பிரச்சனை இன்னைக்கு நேற்று கிடையாது. நான் இன்னொரு இதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு தடவை அண்ணாமலை மதுரை ஏர்போர்ட்டில் ஆளுநர்கள் அரசியல் பேசுவதை தவிர்க்க வேண்டும், அவங்கவுங்க கான்ஸ்டியூஷன் வேலையை பாருங்க போதும்னார்ல. அது ஆர்.என். ரவியை சொல்லலை. தமிழிசை அப்போல்லாம் முன்னாடி இங்கிட்டும் அங்கிட்டும் குறுக்க வரப்போ ஏதாவது இங்கே இருக்கிற அரசியலை பற்றி பிட்டு போட்டு போயிடுவாங்க. அவர் இந்த அம்மாவுக்கு சொன்னது தான், உன் வேலை என்னவோ அதை பாரு, ஏன்னா அதுக்கு தேவையில்லாமல் அரசியல் பேசுகிறேன்னு இங்கே பேசுனது. இவங்க 2 பேர்த்துக்குள்ளார கிளாஷ் ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. அங்கே நாளைக்கு ஹோம் மினிஸ்டர் நரசிம்மா அவர் எம்பிக்கு நிற்க போகிறேன் அப்படின்னு அவர் நாளைக்கு ஏன்னா ரூலிங் கவர்மெண்ட்டை அவங்க கேட்குறாங்கன்னு விட்டுட்டாங்க. அது இப்போ இங்கே கொண்டாந்து திரும்பி தென் சென்னையில் சேர்க்கப்போ அதனால் இப்போ 39 தொகுதியிலேயே ரொம்ப சாதகமான தொகுதி தென் சென்னை. அப்போ எனக்கு தென் சென்னையில் கொடுங்கன்னு இவங்க கேட்குறாங்க. நின்னவங்க ஜெயிச்சிருந்தா பிரச்சனை இல்லை மேடம், அவங்க தோத்துட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு சிம்பிளான விஷயம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களோட பொலிட்டிக்கல் லைஃபே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு. ஒன்று, மேலே கவர்னரையும் விட்டுட்டு வந்துட்டீங்க, திரும்பி கவர்னர் கொடுன்னு கேட்க முடியாது. சீட்டு கொடுத்தாங்க, கவர்னர் பதவியை பிஜேபி தலைமை அவங்கள ராஜினாமா பண்ண சொல்லி இவங்க தான் வாலண்டியரா நான் ரவுடின்னு இவங்களா தான் போய் எனக்கு எம்பி சீட்டு கூட நான் கவர்னரை ராஜினாமா பண்றேன், நான் எம்பி நிற்கிறேன், இவங்களா தான் போய் சண்டைக்கு நின்னாங்க. சரி கேட்டேன், கவர்னர் அப்போ பிரைம் மினிஸ்டர் கேட்டாராம், இவங்களே தான் சொல்றாங்களே, ஒரு சேனல்லே சொல்லியிருக்காங்க, யூ வாண்ட் டு லீவ் ஆல் தீஸ் அண்ட் கோ அப்படின்னு கேட்குறான் பிரைம் மினிஸ்டர். இதெல்லாம் விட்டுட்டு மன்னர் வாழ்க்கை மாதிரி இதை நாளைக்கு நீ விட்டுட்டு போகணுங்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதையும் மீறி இவங்க கேட்குறாங்கன்னு கொடுக்குறாங்க. இப்போ தோத்துட்டாங்க. இப்போ நீங்கள் திரும்பி ராஜ்யசபா கேட்க முடியாது. அதுக்கு தான் பண்ணீங்க அமித்ஷா கூப்பிட்டு ஏற்றுனது. நிர்மலா சீதாராமனுக்கு மட்டும் எங்களெல்லாம் போய் அமித்ஷா நீங்க இப்ப திட்டி இருக்காரு. ஆமாம் திட்டவே இல்லை, ஆறுதல் சொல்லி அனுப்புனாங்க. எல்லாருமே திட்டினாங்கன்னு சொல்லி நான் முன்னாடிலேருந்தே திட்டினேன், பிஜேபியில் இருக்கிறப்பிலேருந்தே திட்டினாருன்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனால் திட்டினது அண்ணாமலைக்கு யாரும் திட்டல. இவங்க சும்மா இல்லாமல் ஒரு இடத்துல எங்களை மட்டும் ஜெயிச்சுட்டு வா மந்திரி தராங்கிறீங்க. ஆனால் இவங்க நிர்மலா சீதாராமனுக்கு மட்டும் 3 தடவை ராஜ்யசபா, 3 தடவையும் கேபினெட்டு, அதுவும் ஃபினான்ஸு டிஃபென்ஸுன்னு எல்லாம் வெயிட்டான இலாக்காக கொடுக்குறீங்க. ஏன் அவங்க மட்டும்தான் லேடியா, நாங்கள் லேடி இல்லையா, அப்போ நீங்கள் அவங்க பிராமின்ங்கிறதுக்காக கொடுக்குறீங்களான்னு இவங்க ஒரு இடத்துல சொல்லிட்டாங்க. இது மேலே போயிடுச்சு. அதுக்கு தான் அன்றைக்கி பிடிச்சி ஏற்றுனது. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு இப்போ என்னென்னா மேடம், திரும்பி கவர்னர் ஆக முடியாது, ராஜ்யசபா வாங்க முடியாது, திரும்பி எம்பிக்கு பொறுத்திருக்கணும்னா இன்னொரு 5 வருஷம் வெயிட் பண்ணணும், எம்எல்ஏக்கு வரணுங்கிறது அவங்களோட இன்டென்ஷன் கிடையாது. அப்போ திரும்பி இவங்க பாலிடிக்ஸில் லைவாக இருக்கணும் அப்படின்னா அது அண்ணாமலையோட சேரை பிடிச்சா மட்டும்தான் முடியும். உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்போ அதுக்கு அந்த இடத்துல இருக்கிறவரை நவுத்தணும். கரெக்டாக அவரோட பீரியட் முடியுது. இப்போ ரன் ஆகிட்டு இருந்தான்னா கூட பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 3 இயர்ஸ் முடிஞ்சு இந்த செகண்ட் டைம் டென்யூர் மாறப்போகுது. இப்போ திரும்பி இவருக்கு ரெனிவல் கொடுக்க போகிறாங்களா இல்லை வேற ஆள் மாற்ற போகிறாங்களாங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எடுத்துக்குள்ளார தான் இந்த அம்மா உள்ள புந்து இவர் ஆக்டிவிட்டி சரியில்லை, இவர் நிர்வாகம் சரியில்லை, கீழே கட்சி வளர்ந்துருச்சுன்னு காட்டுறாரு, ஒன்றும் இல்லை, பணத்தை கொடுத்தா எல்லாம் தின்னு போடுறான், எல்லாம் திருடி போடுறான், இவர் எதையும் கேட்க மாட்டேங்கிறாரு, தேர்தல் நிதி பூரா அவன் அமுக்கிட்டான், இங்கே பூரா ரவுடி பேலாக இருக்கிறான், இவர் ஆக்டிவிட்டி, இவருக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்க விரும்பல, அவர் ப்ராக்ரஸை பற்றி நான் பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ எப்போ சொல்லுவீங்க? மோசமாக தானே சொல்லுவீங்க. நல்லா செய்கிறான்னு சொல்லிட்டு போகலாமே. அது மாதிரி இவரையும் இந்த கட்சியும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கி தன்னை ஒரு பேசும் பொருளாக்கி, நீங்கள் உண்மையிலே இப்போ முந்தானத்துக்கு செயற்குழு கூட்டம் நடந்துச்சு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, பிஜேபியோட மாநில செயற்குழு கூட்டம். அதில் 4 தடவை தமிழிசை பேசுகிறப்போ க்ரௌடே பயங்கர அப்ளாஸாம். என்ன அப்படின்னா தமிழிசைக்கான ஈர்ப்பு அல்லாது, அது அண்ணாமலை மேலே உண்டான வெறுப்பு. அவர் யாரையுமே அனுசரித்து போகிறது கிடையாது மேடம். நீங்கள் நான் தான் சொல்கிறேன், உண்மையாக இருக்கிற என்னையவே அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டு போயிட்டார். அவருக்கு தன்னுடைய வளர்ச்சி தான் மட்டும்தான் தேவை. எல்லா ப்ரெஸ் மீட்டுக்கும் எல்லாத்துக்கும் நாளைக்கு எவன் கேள்வி கேட்டாலும் இந்த வந்துட்டேன் அப்படின்னு தாண்டிக்கிட்டு போகிறாருல, நான் இந்த கிளிக்கிறேன்ல, ஒரு பதில் எனக்கு சொல்ல சொல்லுங்கள். ஏன் தெரியுமா சொல்ல மாட்டார்? சொன்னால் நாளைக்கு இன்னும் அவரோட வண்டவாளத்தெல்லாம் இழுத்து விட்டுருவான்னு தெரியும். சொல்லுங்கள். ஏன் நாளைக்கு என்கிட்ட பேசுறதுக்கு மறுக்கிறீங்க? நான் தான் அவ்வளோ அலிகேஷன் அண்ணாமலை திருச்சி சூர்யாவை பார்த்து பயப்படுறாருன்னா ஏன் அவரு என்ன அவ்வளோ பெரிய ஆம்பளை, என்ன பெரிய சூரப்புலி சுப்பின்னு நினைச்சிங்களா? அவரு மேடம் நீங்கள் நாளைக்கு மற்ற அதிகாரம் பின்னாடி இருக்குது மேடம். ஃபுல்லாக நாளைக்கு நீ சொல்கிறத கட்சி வளரணுங்கிற ஒரே இன்டென்ஷனோட பிரதமர் நாளைக்கு பார்க்குறாரு. நீங்கள் நாளைக்கு செந்தில் பாலாஜியை உள்ள தூக்கி வை, மணல் குவாரியில் ரைட் அடி, G ஸ்கொயரில் ரைட் அடி, நீங்கள் கேட்குற இடத்துலலாம் அவங்க நாளைக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா கட்சி வளரணும். நீ கட்சி வளர்ச்சிக்காக சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க, ஆனால் நீ உன் சுய வளர்ச்சிக்காக நீ பண்ணுறங்கிறத அவங்களுக்கு தெரியல. நீ அந்த பேக்ரவுண்டு பவர் வச்சுட்டு நீ இன்னைக்கு ஆடுறதுனால அண்ணாமலையை பெரிய பின்பமாக நினைக்கிறீங்க. பட் ஒன்றுமே இல்லை, அது பலூன், வெறும் பலூன் தான். ஒரு தடவை இப்படி குத்துனா போதும், புஷ்குன்னு போயிடும். நீங்கள் என்ன அதெல்லாம் எனக்கிட்ட அளவுக்குலாம் நாளைக்கு நீங்கள் கொண்டுட்டு வராதிங்க. அவர் தான் நான் தான் சொல்கிறேன்ல, எல்லா இடத்துலையும் பேசக்கூடியவர். எனக்கு பதில் சொல்லுங்கள். அண்ணமால்னாலே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா, ஆரோக்கியம் நேச்சுரலா.